Pregnant ladies குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை ஃபேரா பிறக்குமா? ஹாய், நான் டாக்டர் ஹரிஷ். இது உண்மையா பொய்யான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால உங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு டைஜஷனுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சில ஸ்டடீஸ் சாஃப்ரான் கன்சியூம் பண்றதால உங்களோட டிப்ரெஷன் குறைஞ்சு மூட ஸ்டெபிலைஸ் பண்ணும் அப்படின்னு இருக்கு. ஆனா இதுக்கான போதிய எவிடன்ஸ் இல்ல. இப்போ இம்பார்ட்டன்டான क्वेश्चனுக்கு வருவோம். குங்குமப்பூ சாப்பிட்றதால குழந்தை ஃபேரா பிறக்குமா பிறக்காதா? குங்குமப்பூ சாப்பிட்றதால மட்டுமே குழந்தை ஃபேரா பிறக்குமானா இல்ல. குழந்தையோட கலர் முழுக்க முழுக்க அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஜெனட்டிக்கலா இன்ஹெரிட் ஆகுறது. எல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே கருப்பு வெள்ளை இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட்டிவ் மைண்ட் செட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வந்து எல்லா கலருமே சூப்பரான கலர் தான். எல்லா கலரையும் நேசிக்க கத்துக்கோங்க. கூடிய சீக்கிரம் பிரெக்னென்ட் ஆக போற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க.